வெல்கம் டு விர்ச்சுவல் கார்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் அமேசான் ஏடபிள்யூஎஸில் வந்து க்ளவுடில் வந்து சர்வர் வாங்கியிருப்பாங்க, இல்லை க்ளவுட் கம்ப்யூட்டிங் இந்த மாதிரி வாங்கியிருப்பாங்க. அது வந்து லினக்ஸில் வந்து ஆர்டிபி சப்போர்ட் மூலிமா எப்படி இது பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த சாஃப்ட்வேர் பேர் பார்த்திங்கன்னா ரெமினா. இதை நான் வந்து டைப் பண்ணுறேன், என்டர் பண்ணுறேன். ஓகே, பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வெப்சைட்டே வருது, remmina.org அப்படிங்கிற வெப்சைட் வருது. இந்த வெப்சைட்டை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா ரிமோட் ஆக்சஸ் எல்லாமே போட்டிருக்காங்க, இதோட இன்ஸ்டாலேஷன் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஓகே, இது பார்த்திங்கன்னா ரிமோட் ப்ரோட்டோக்காலில் என்னென்ன பிளக்கின்ஸ் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா RDP, ஸ்வைப்பு, VNC, SSH, HTTPS எல்லா சப்போர்ட்டுமே இருக்குது. இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் கோடு தான். நீங்கள் கூட இது வந்து உங்களுக்கு கோடிங் தெரியும் அப்படின்னா பில்டு பண்ணலாம். பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து இது கோடு பார்க்கறதுக்காக ஜிட்டப்பில் போய் செக் பண்ணுறேன். ஓகே, இது ஜிட்டப்பில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பட் இது ஜிட்டப்பில் இருக்குது, ஆனால் இதோட மிரர் பார்த்திங்கன்னா ஜிட் லேப்பில் தான் மோஸ்ட்லி இதை டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இதோட இன்ஸ்டாலேஷன் எல்லாமே சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த இன்ஸ்டாலேஷனை பார்த்து படிச்சுக்கலாம். ஓகே, இதில் வந்து டொனேஷன், ஆத்தர்ஸ் யார் யார் என்னங்கிறதெல்லாம் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஓகே, இது நம்ம பார்த்தது போதும், நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணிட்டு டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, டெர்மினல் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா நார்மலாக கமெண்ட் மாதிரி தான். sudo apt-install Remmina REMMINA அப்படின்னு போட்டு என்டர் கொடுங்க. உங்கள் பாஸ்வேர்ட் இருக்கும், பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, இது ஒய் கொடுத்து இன்ஸ்டால் கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மோஸ்ட்லி இன்ஸ்டால் ஆகிடுச்சு. டைம் எடுத்துக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம விண்டோஸ்குள்ளே போய்க்கலாம், இல்லை உங்களோட RDP சர்வருக்குள்ளே போய்க்கலாம். இப்போ நான் சர்வர் ஓப்பன் பண்ணிவிட்டு மை கம்ப்யூட்டர் இல்லைனா நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் போயிருங்க. மை கம்ப்யூட்டர் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போனால் ஓகே, இல்லை நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் பண்ணிக்காங்க. ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அட்வான்ஸ் சிஸ்டிங்ஸ் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது டைலாக் பாக்ஸ் வரும். இதில் ரிமோட்டுங்கிறத கொடுத்து கீழே பார்த்திங்கன்னா அலோ ரிமோட் கனெக்ஷன் டு திஸ் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத வந்து ஓகே கொடுத்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கொடுத்துட்டு நான் ஓகே கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ நான் ஓகே பண்ணிவிட்டேன். இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு இந்த ஐடிக்கு வச்சுருந்தீங்க அப்படின்னா தான் உங்களோட ரெமினாவில் இல்லை RDPயில் வந்து கனெக்ட் ஆகும். இல்லை இதில் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி யூசர் நேம் பாஸ்வேர்டு செட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நான் இதில் வந்து பாஸ்வேர்டை நான் ரிமூவ் பண்ணி விட்டுறேன். ஏன்னா ஒரு வித்தவுட் பாஸ்வேர்டில் எப்படி லாகின் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக இதை நான் பாஸ்வேர்டை இங்கே நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, நான் பாஸ்வேர்ட் ரிமூவ் பண்ணிட்டு அந்த கண்ட்ரோல் பேனலில் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரி எடிட்டருக்கு போகிறேன். நீங்கள் ரெஜிஸ்ட்ரி எடிட்டரில் மாற்றும் போது தான் உங்களோட பாஸ்வேர்டு இது பண்ண முடியுமா, வித்தவுட் பாஸ்வேர்டில் லாகின் பண்ணுறதுக்கான இது இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா HT லோக்கல் மிஷின் அப்படின்னு இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். அதில் சிஸ்டம்ஸில் அதில் பார்த்திங்கன்னா கரண்ட் கண்ட்ரோல் செட்டுன்னு இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். LSA அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நிறைய உங்களுக்கு ஃபைல்ஸ் வரும். அந்த ஃபைல்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமிட் பிளாங்க் பாஸ்வேர்டு யூஸ் அப்படின்னு கொடுங்க. அப்படின்னு இருக்கிறது 1 அப்படின்னு இருக்கும் வேல்யூ, அதை நீங்கள் 0ன்னு மாற்றிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ அதோட வேல்யூ 0ன்னு மாறிடுச்சு. ஓகே, இப்போ நான் ரெஜிஸ்ட்ரி எடிட்டரையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கமாண்ட் ப்ராம்ப்டில் பார்த்து நம்மளோட சிஸ்டத்தோட IP அட்ரஸ் என்னன்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, நான் கமாண்ட் ப்ராம்ப்ட் CMDன்னு கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுக்கு நீங்கள் அட்மின் பர்மிஷன்லாம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, நார்மலாகவே ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் நான் IP config அப்படிங்கிறத என்டர் பண்ணிட்டு என்டர் கொடுத்ததுமே பார்த்திங்கன்னா IP அட்ரஸ் என்னென்னு வந்துருக்கு. ஒயர்லெஸில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, அதை நான் ஒயர்லெஸில் நான் செக் பண்ணி பார்க்குறேன். அதோட IP அட்ரஸ் கிடச்சிருச்சு, அதை நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்மளுடைய லினக்ஸ் மிஷினுக்கு வந்துடுவோம். லினக்ஸ் மிஷினில் இந்த ரெமினாவை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்மளோட ரெமினா ஓப்பன் பண்ணியாச்சு. அதில் நான் என்னுடைய IP அட்ரஸை வந்து என்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் IP அட்ரஸ் என்ட்ரு பண்ணதுமே பார்த்திங்கன்னா எனக்கு தப்புங்குது. IP அட்ரஸ் தப்பு 1. ஓகே, எனக்கு IP அட்ரஸ் நான் தப்பு போட்டிருக்கேன். ஓகே, நான் 101 போட்டதுமே பார்த்திங்கன்னா என்னோடய யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்குது. அதில் நான் என்னோடய யூசர் நேம் அட்மின் கொடுத்துட்றேன். நான் பாஸ்வேர்டு எதுவும் செக் பண்ணல, அதனால் நான் பாஸ்வேர்டு எதுவும் கொடுக்கல. நான் எந்த ஒரு டொமைனும் செட் பண்ணல, அதனால் நான் டொமைனும் எதுவும் கொடுக்காம இது பண்ணுறேன்.
என்னுடைய சிஸ்டம் வந்துருச்சு, ரிமோட் கான்ஃபிகில் எடுத்துட்டேன். ஓகே, இப்போ நான் வந்து அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கிறேன். இந்த பட்டன் கொடுத்திங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் செட் ஆயிரும். பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, எனக்கு வந்து ஒர்க் ஆகுது. என்னுடைய சிஸ்டமும் ஓரளவு ஸ்பீடாக இருக்குது. நான் லோக்கல் ஹோஸ்ட்டில் பண்ணுறதுனால ஸ்பீடாக இருக்குது. ஓகே, இப்போ நான் வந்து நியூ ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, நியூ ஃபோல்டரும் ஒன்று க்ரியேட் ஆகுது. ஓகே, மைஎஃப்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், டெலிட் பண்ணுறேன். ஓகே, எனக்கு ஓரளவு ஸ்பீடாக இருக்குது. ஓகே, இதை நம்ம ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா நம்மளோட விண்டோஸில் வந்து எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ண முடியுது. ஓகே, இந்த கனெக்ஷனில் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த பட்டனை கொடுத்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துரும். அது எங்கே போய் சேவ் ஆகுங்கிற எல்லாமே சொல்லிடுது. இதில் எல்லாமே செட்டிங்ஸ் எல்லாமே நார்மலாக இருக்குது. இதில் வந்து இங்கே பார்த்திங்கன்னாவே மோஸ்ட்லி கண்ட்ரோல் பேனல்லே எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. விண்டோஸில் இருக்க ரிமோட் யூஸ் பண்ணுற மாதிரியே தான் இருக்குது, எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஓகே, இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, இதில் நம்ம வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறதான் ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ஒரு நியூவாக நீங்கள் ஒவ்வொரு டைமும் ஐபி அட்ரஸை போட்டு இது பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால நான் வந்து மை விண்டோஸ் அப்படின்னு ஒரு இதை க்ரியேட் பண்ணிக்கிறேன். மை விண்டோஸ் அப்படின்னு க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கு நான் சர்வர் ஐபி அட்ரஸ் கொடுக்குறேன். ஓகே, சர்வர் ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டேன். அதுக்கு நான் வந்து யூசர் நேம் கொடுக்குறேன். பாஸ்வேர்டு கிடையாதுங்கிறனால பாஸ்வேர்டு இது பண்ணல. நான் வந்து ரெசல்யூஷன் வந்து நான் விண்டோஸில் இருக்க ரெசல்யூஷனே அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் எதை சேஞ்ச் பண்ணுறதுனா சேஞ்ச் பண்ணிக்கலாம், கலர் இதெல்லாம். நான் ஆட்டோமேட்டிக்கலி வச்சுட்டு என்ட்ரு பண்ணுறேன். பார்த்திங்கன்னா மை விண்டோ அப்படின்னு ஒன்று சேவ் ஆகிடுச்சு. இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். இதில் நான் வந்து என்னோடய பாஸ்வேர்ட் யூசர் நேம் எதுவும் கொடுக்க தேவையில்ல, ஆல்ரெடி சேவில் இருக்கனால கனெக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா லோட் ஆகிட்டு என்னோடய விண்டோ இதில் வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த செட்டிங்ஸில் ப்ரிஃபரன்ஸில் எக்ஸ்போர்ட், அதாவது நீங்கள் ஒரு இது சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஓஎஸ் போடும்போது இதை வந்து ஒவ்வொரு டைமும் மறுபடியும் என்னால் சேவ் பண்ண முடியாது, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்க முடியாதுங்கிறதுக்கு நோட் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த எக்ஸ்போர்ட் இருக்குது. அந்த எக்ஸ்போர்ட்டில் நீங்கள் கொடுத்து உங்களோட சிஸ்டத்தில் இருக்க நீங்கள் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அதை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணுறதுக்காக மறுபடியும் கீழே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இம்போர்ட்டுன்னு. ஓகே, இதில் பார்த்திங்கன்னா பிளக்கின்ஸ்லாம் இன்னும் நிறையா இருக்குது. அது இல்லாமல் மேக், ரெமினா இந்த மாதிரிலாம் நிறையா கொடுத்து வச்சுருக்காங்க. ஓகே, இதில் பிளக்கினை நான் கிளிக் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பிளக்கினில் இதில் எந்தெந்த பிளக்கின் இருக்குது, ஆர்டிபி, எஃப்டிபி, எஸ்எஃப்டிபி, எஸ்எஸ்கெச், விஎன்சி எல்லாமே இருக்குது. இதில் ஏதோ புது பிளக்கின் ஆட் பண்ணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஓப்பன் சோர்ஸ்ங்கும் போது நீங்கள் வந்து பிளக்கின்னாலும் புதுசாக நீங்களே கூட என்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதில் நம்ம இப்போ இந்த ப்ரிஃபரன்ஸ் பார்ப்போம். இந்த ப்ரிஃபரன்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஏதாச்சும் டேட்டா அந்த ரிமோட் சர்வர்லேருந்து எடுத்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல சேவ் ஆகணுங்கிறது மோஸ்ட்லி. அப்புறம் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திங்கன்னா எந்த இடத்துல சேவ் ஆகணும், அதுக்கான நேம் என்ன இருக்கணும், நீங்கள் டபுள் கிளிக் கொடுத்தீங்கன்னா என்ன, நீங்கள் அந்த நேம் என்ன வரணுங்கிறதுல பார்த்திங்கன்னா %G கொடுத்தீங்கன்னா என்ன, %P அப்படின்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த டபுள் கிளிக் கொடுத்தீங்கன்னா என்ன வரணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸ்கேலரோட டைப்பு, மேக்ஸிமம் ரீசெண்ட் ஐட்டம்ஸ் எத்தனை வரணும், உங்களுடைய ஸ்க்ரீன் சைஸ் ரெசல்யூஷன்ஸ் எப்படி இருக்கணும், எந்த மாதிரி ரெசல்யூஷன்ஸில் இருக்கணும், அப்புறம் நீங்கள் ஏதாச்சும் கீ ஸ்டோரில் வந்து செக் பண்ணுறதுக்காக அனுப்புறது என்ன மாதிரி இருக்கணும், இதில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம அப்ரோச்சில் போய் பார்க்கலாம். அப்ரோச்சில் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் என்ன, ஆல்வேஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்த ஆப்லெட்டில் பார்த்தீங்கன்னா ஆப்லெட்டில் இதே மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. அடுத்து கீபோர்டில் பார்த்தீங்கன்னா கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து எஸ்எஸ்கெச்சோட உங்களுடைய போர்ட் என்ன, எவ்வளோ நேரம் டைம் அவுட் ஆகணும், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் லாகெலாம் என்ன மாதிரி பண்ணணும். ஓகே, அடுத்து நம்ம செக்யூரிட்டி போகலாம். செக்யூரிட்டியில் நீங்கள் மாஸ்டர் பாஸ்வேர்டில் கூட செட் பண்ணிக்கலாம். இந்த பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டீங்கன்னா பாஸ்வேர்ட் கரெக்டாக இதை எனேபிள் ஆச்சுன்னா பாஸ்வேர்ட் கொடுத்து தான் என்டர் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே, ட்ரஸ்டட் ஆல் செட் ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ்னால் நீங்கள் வந்து ஒவ்வொரு டைம் சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபை பண்ணாது, ஆட்டோமேட்டிக்காக இது ஏறும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து டெர்மினல் பார்த்திங்கன்னா நீங்கள் எஸ்எஸ்கெச் கனெக்ட் பண்ணும்போது
எதனால் வழியாக தான் கனெக்ட் பண்ணுவீங்க, அந்த எப்படி அப்ரோச் எப்படி இருக்கணும், கலர் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி அப்ரோச் எல்லாமே பார்த்து இதில் எப்படி இருக்கணுங்கிற செட்டிங்ஸு. அடுத்து ஆர்டிபி நீங்கள் பண்ணுறது ரிமோட் டெஸ்க்டாப் ப்ரோட்டோக்கால் தானே. அதில் பார்த்தீங்கன்னா கீபோர்ட் லே அவுட் எப்படி இருக்கும், என்ன லே அவுட்டில் இருக்கணும், அது இல்லாமல் குயிக் செட்டிங்ஸ், அதில் ரெசல்யூஷன்ஸ் எப்படி இருக்கணும், குவாலிட்டியில் ஹை, மீடியம், புவர், குட் இந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து நீங்கள் வந்து லோக்கல் கனெக்ஷன் லோக்கல் ஹோஸ்ட்டில் வச்சுருந்தீங்கன்னா பெஸ்ட்டு வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் வேறு ஏதாவது இன்டர்நெட்டில் வந்து பண்ணுறீங்க, நெட்டு ஸ்பீடு இருக்குது அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி பெஸ்ட்டு இல்லை லோ மீடியம் செட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் எது செட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு விண்டோஸ் ட்ராக் அண்ட் ட்ராப்லாம் காட்டணும், இல்லை வால்பேப்பர்லாம் காட்டணும். உங்களுக்கு பிளாங்க் வால்பேப்பராக காட்டினது வந்து நான் லோவில் வச்சுருந்ததுனால பிளாங்காக காட்டிருந்துச்சு. இதில் வந்து நீங்கள் மேக்ஸிமம் நெட் இருக்குது அப்படின்னா மீடியம் இல்லை குட் இந்த மாதிரி வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். Okay, thank you for watching this video. Thank you.